ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அதில் யாருமே போக மாட்டாங்க, எல்லாமே ஐயா பேர் தான் இருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில அனைவரும் மருத்துவர் ஐயா கூட தான் இருக்காங்க. இன்னொன்னு நீங்க சொல்ற தீர்ப்புலயே அந்த 39ல கடைசியா இந்த ரிட் பெட்டிஷன் வந்து டிஸ்போசல்னாவே நீங்க கோரிக்கை எல்லாம் நிராகரிச்சாங்க. ஏங்க டிஸ்போஸ் லாஸ்ட் 39ல கடைசி ஏங்க நிராகரிக்கப்படவில்லை, முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. டிஸ்மிஸ்னா தான் நிராகரிக்கப்பட்டது. நல்லா பாருங்க, இதான் உங்களுக்கு அந்த அரை வைக்கல கா வைக்கல ஒரு ஒரு வீக்கவாச வைக்கல் இருக்காங்கல்ல, அவன் சொல்றது டிஸ்போஸ்டு தான் போடுறோம், டிஸ்மிஸ்ன்னு போடல. டிஸ்மிஸ்னா தான் மருத்துவர் ஐயா அவருடைய இதை நம்ம வைக்க சொல்ல தீர்வு காணப்பட்டது. மருத்துவர் ஐயாவுடைய வழக்கு தீர்வு காணப்பட்டிருக்கிறது, முடிக்கல, முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது, தள்ளுபடி செய்யப்படவில்லை, முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் இன்னொன்று, தயவு செஞ்சு இந்த செய்தி நீ போட்டுதான் ஆகணும். தமிழ்நாடு முழுக்க வருகிற 12ஆம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கத்தின் சார்பிலே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டம் எப்படின்னா, மாவட்ட தலைநகர் முன்பு சென்னையிலே மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையிலே நடக்குது. கௌரவ தலைவர் அண்ணன் ஜி.கே. மணி அவர்களும் திருமதி ஸ்ரீகாந்தி செயல் தலைவர் அக்கா அவர்களும், அங்கே திருக்குச்சி ஆறுமுகங்களுடைய வன்னியர் சங்கத்தினுடைய செயலாளர்களும், அண்ணன் ரவிராஜ், அங்கே இருக்கிற பூபதி மற்றும் இங்கே இருக்கிற பொறுப்பாளர்லாம் கலந்துக்கிறாங்க. சேலத்திலே நாங்கள் என்னுடைய தலைமையிலே மாவட்ட செயலாளர்கள் இருக்கிற நம்முடைய கதிராஜனம், செல்வம், பச்சைமுத்து, ராஜேந்திரன், நடராஜ், மாவட்ட தலைவர்கள் கோவிந்தன், துரராஜ், லட்சுமணன், ராஜமணிகன், தொப்பாக்குன்றன், இவங்க நாங்கள்லாம் ஒன்றிய நம்முடைய இளைஞரணி செயலாளர் செந்தில், எவ்வளோ பேர் இந்த மாதிரி எல்லாம் கலந்துக்கிறோம். இந்த கூட்டத்தில் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை உடனடியாக வழங்க வேண்டும், உடனடியாக 10% இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சாதிகளுக்கும், ஒரு சாதிக்கும், அதாவது சின்ன சாதி பெரிய சாதின்னு இல்லை, எல்லா ஜாதிகளுக்கும் அவர்களுக்கு சதவிகித விகிதாச்சார அடிப்படையில் மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்படை, அதாவது 100 பேர் இருக்காங்கன்னா தலை எண்ணுங்க, 10 பேர்னா 10 சீட்டு, 2 பேர் 2 சீட்டு, இப்படி விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பது எங்கள் மருத்துவர் ஐயா அவருடைய நீண்ட நெடிய நாள் கோரிக்கை. மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு கடந்த ஆட்சியிலே எடப்பாடியார் அவர்கள் அந்த 10% இடஒதுக்கீடை வழங்கினார்கள். வழங்கும் பொழுது அதில் ஒரே வருஷம் எங்கள் குழந்தைங்க நிறைய பயன்பட்டாங்க. இப்போ நான் கேட்கறது, தயவு செய்து அந்த 10% இடஒதுக்கீடையும் வழங்க வேண்டும், விகிதாச்சார அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று மாபெரும் கண்டனம் கிடையாது, ஆர்ப்பாட்டம், எங்களுடைய உரிமை குரலை எழுப்பி அந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுக்க நடக்கிறது. அதுக்கு 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, வருகிற 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அந்த ஆர்ப்பாட்டத்தில் மிகச்சிறலாக தமிழ்நாடு முழுக்க இளைஞர் எல்லாம் கலந்துக்கிறாங்க, கலந்து கொள்ள வேண்டும். அதுக்கு நீங்களும் ஆதரவு தராங்க. இருந்தவங்க அண்ணன் தம்பியா உறவுகளா இருந்தவங்க இன்னைக்கு ஒரு கொலைவெறி தாக்குதல் நடத்துற அளவுக்கும் ஒரு கொலைவெறியோடு பேசுற அளவுக்கும் போயிட்டு இருக்கு. இப்ப அந்த என்ன நீங்க சொன்னீங்க, எனக்கு அதில் நான் சொல்லணும்னு நினைச்சு மறந்துட்டீங்க, ஞாபகப்படுத்தீங்க. எப்படின்னா, ஒரு கார் இது இளவு கரையத்துக்கு போகிறோம், போகும் பொழுது நான் ஒரு எம்எல்ஏங்க விட்டுருங்க, அதில் என்னோட அடிக்கடி ஃபோனில் பேசுகிறவனுங்க, நல்லது கெட்டதுக்கு எங்கிட்ட வரவனுங்க, அந்த பசங்களையே என்னை கொல்லணும்னு நோக்கத்தோட அவனுங்களை தட்டி எழுப்பி உணர்வை தூண்டி யார் அனுப்புனா சொல்லுங்க? 25 ஆண்டு காலம் அண்ணன் வாழ்க அண்ணன் வாழ்க அண்ணன் வாழ்கன்னு ஊரா போய் கோஷம் போட்டனே, அந்த அன்புமணி அண்ணன் தான் என்ன கொலை செய்ய சொன்னதா அங்கே வந்தவனுங்கெல்லாம் கத்திட்டு வந்தாங்க. நான் என்னன்னா, இப்பொழுது கடுமையாக சொல்லுகிறோம், இன்னும் கூட A1, A2, A3, A4 இந்த குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. ஆனால் எங்களை திமுக கைக்குலிக்கிறாங்க. நான் கேட்குறேன், திமுக கைக்குலி என்ன சொன்னா, எங்களை எப்படி நாங்கள் சொல்கிறோம் என்னை கொலை செய்ய வரையா கைது செய்யுங்கிறோம், காவல்துறை கைது செஞ்சுக்கூடாதா? ஆனால் இதுவரை கைது செய்யலை.
இதுவரை கைது செய்யல. பகிரங்கமாக காவல்துறை மீது குற்றம் சாட்டுகிறோம். உண்மையான குற்றவாளிகளை இதுவரையிலே கைது செய்யாத ஏன்? ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான ஒரு நீதி சொல்றோம். இதுவரைக்கும் 35 நாள் ஆச்சு. பசங்க வரானுங்கிறானுங்க, போறானுங்கிறாங்க. சங்கர்னு ஒரு பையன் கரை பண்ணுறதுக்கு ஒரு இடத்த கரை பண்ணுறதுக்கு வந்தான்னாங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, இது வந்து இதுவும் ஒரு மிகுந்த வருத்தத்தையும் வேதனையும் அளிக்கிறது. தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும், இறுதியில் தர்மமே வெல்லும், தர்மம் வென்றிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் 46 ஆண்டு காலம் உழைத்த உழைப்பு, மக்கள் மீது கொண்ட உண்மையான பாசம், அன்பு இன்றைக்கு வென்றிருக்கிறது. அப்புறம் இன்னொன்று சொல்றேன், கூட்டணி பேசணுங்கிறவங்க ஐயா கிட்ட வாங்க. 10% ஓட்டு ஐயா கிட்ட இருக்குது. நாங்க வந்து யாரையும் போய் பார்த்து நீங்க வாங்க நீங்க வாங்க நீங்க வாங்கன்னு கூப்பிடுற நிலைமையில ஐயா இல்லை. இதுவரையிலே தைலாபுரம் தோட்டத்தில் வந்து கூட்டணி முடிவாகி இருக்கிறது. இந்த முறையும் அங்கதான் கூட்டணி முடிவாகும். அதை உணர்ந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வேதா விட்டு போச்சா? குமரியில் வந்து கும்படி போட்டி வரைக்கும் நடக்க முடியாதுன்னு அவனுக்கு தான் கொலை மிரட்டல் விட்டுட்டு. அப்புறம் இன்னொன்னு, பிரிந்து போனவர்கள் இப்ப பாட்டாளி முகழ்ச்சி யாருன்னு முடிவாயிடுச்சு, நீதிமன்றம் சொல்லிடுச்சு, ஐயா தான் சொல்லிடுச்சு. பாட்டாளி நிறுவனர் மருத்துவர் ஐயா தான் சொல்லிடுச்சு. பிரிஞ்சு போனவங்க எல்லாத்தையும் ஐயா ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். தாயை போன்று தாய் உள்ளத்தோடு உங்க எல்லாத்தையும் ஏற்றுக்க தயாராக இருக்கிறார். பிரிந்து போனவங்க தயவு செஞ்சு வாங்க வாங்க, தைலாபுரம் தோட்டத்தை நோக்கி வாருங்கள். எல்லாமே இங்க மக்கள் எல்லாமே இருக்கிறாங்க, தொண்டர்களும் இருக்கிறாங்க. முக்கியமான சில பொறுப்பாளர்கள் 3 எம்எல்ஏகள், குறிப்பா 3, இன்னொன்னு சொல்லிதான் ஆகணுங்க, 3 எம்எல்ஏக்கள் முழுக்க ஒதுக்கிட்டாங்க. அங்க 3 எம்எல்ஏக்களுக்கு எந்த மரியாதையுமே இல்லை. எந்த பத்திரிகையாளர் சந்திப்பு கூடத்துக்கு அவங்கள கூப்பிடுறதில்ல, எந்த மேடையிலையும் அவங்கள பக்கத்தில் நிற்க வச்சுக்கிறது இல்லை. போன்ல போட்டு அவங்களாம் அழுகுறாங்களாம். எங்கிட்ட யாரும் பேசுறதில்லை. அவங்களுடைய நண்பர்கள் கதறி அழுகுறாங்களாம். ஐயான்னு ஒரு தலைவனோட போயிருந்தா எனக்கு எவ்வளவு மரியாதை கிடைச்சிருக்கும், இங்க வந்து அவமானப்படுறோம்டான்னு சொல்லி எல்லாம் அழுகுறாங்களாம். தயவு செய்து 3 எம்எல்ஏக்கள் உள்பட அங்க இருக்கிற பொறுப்பாளர் எல்லாத்தையும் சொல்றோம், ஐயா அவர்கள் அது வந்து எனக்கு தெரியாது. 3 எம்எல்ஏக்கள் கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு எல்லாத்துக்கும் உண்டு. ஏங்க அவரு மகங்க, அது வந்து நான் அது சொல்ல முடியாது. ஐயாவை கொலை பண்ண, என்ன கொலை பண்ணவர்கிட்ட நான் போய் இனிமேல் பேச முடியாது. என்ன கொலை பண்ண ஆள் அனுப்புறவர்கிட்ட நான் போய் பேச முடியாது. மற்ற பொறுப்பாளர்கள் என்னை கொலை பண்ண வந்தானே அந்த பையன் உள்பட எல்லாத்தையும் சொல்றேன். ஐயா நல்லவர். ஐயா யாரையும் இப்படி அடிக்க சொல்ல மாட்டார், யாரையும் கொல்ல சொல்ல மாட்டார். ஜனநாயக ரீதியா போராட்டத்துக்கு வாங்கன்னு தான் கூப்பிடுவார். பிரிஞ்சு சென்றவர்களே வாருங்கள், உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு உரிய மரியாதை உறுதியாக உண்டு. இது ஐயாவின் சார்பிலே அன்போடு தெரிவித்து